ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிளாக் வால் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரி ஒர்க் உட்டன் ஃப்ரேமில் நாடா எதுக்காக சுற்ற போகிறோம், அதை எப்படி சுற்றணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மெயினாக எதுக்காக நாடா சுற்றுறோம் அப்படின்னாக்கா, நம்ம மோஸ்ட்லி சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகக்கூடாது, எட்ஜஸ்லாம் ஃப்ரேமில் போடுற இடம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னாக்கா, 1.5 இன்ச் நாடா, ஃபேப்ரிக் க்ளூ, ஃப்ரேமு, இது 3 தான் நமக்கு தேவை. இப்போ ஃப்ரேமில் அந்த ஹேண்ட்லிங் டைட் பண்ணுறோம் பார்த்திங்களா, டைட் லூஸ் பண்ணுறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க ஃப்ரேம் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம பக்கம் அதை திருவணும் அப்படின்னாக்க அது லூஸ் ஆகும், ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகும். இதே நமக்கு ஆப்போசிட் சைடு நம்ம திருவுறோம் அப்படின்னாக்க ஃப்ரேம் வந்து டைட் ஆகும். இப்போ வந்து உட்டன் ஃப்ரேமு ரெண்டு பார்ட் இருக்கும். ஒரு இதில் வந்து அந்த டைட் வைக்கிறது அது இருக்கும். இன்னொரு இடத்துல வந்துட்டு நார்மலாக ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஃப்ரேமில் அப்ளை பண்ணிவிட்டு நாடாவை நம்ம சுற்ற போகிறோம். இப்போ மொத்தமாக ஃபுல்லாக அந்த நாடா வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சுற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத ஓரளவுக்கு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை, சப்போஸ் நம்ம கட் பண்ணது பத்தலை அப்படின்னா கூட நம்ம திருப்பி வந்து ஜாயின் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதை நம்ம கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை சுற்றுறோம் பார்த்திங்களா உட்டன் ஃப்ரேமில், அது ஸ்ட்ரைட்டாக சுற்றக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக சுற்றணும். நம்ம இந்த மாதிரி சுற்றும்போது ஒரு இடத்துலையும் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சுற்றிருக்கோம்ல, அது மேலேயே சுற்றணும் அப்படின்னாக்க ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ காமிச்சிருக்கேன்ல வீடியோவில், அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸ்லாண்டிங்காக ஒரு இடத்துல வந்துட்டு 1 டைம் தான் வரும், மேலே வந்து ஓவர்லேப்பிங் ஆகாமல் நாடாவை நம்ம சுற்றிக்கணும். ஸோ இப்போது ஒரு இது உள்ளே இருக்கிற பார்ட் நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். அடுத்து மேலே இருக்கிற பார்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு சுற்றுறோம். இந்த பக்கம் நம்ம சுற்றும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்க்ரூ நம்ம ஹேண்ட்லிங் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடு சுற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்க லாஸ்ட்டில் நமக்கு கொஞ்சம் நாடா இருக்கும். ஸோ அந்த ஹேண்டு பிடிக்கிறோம்ல, ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி டைட் பண்ண பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம சுற்றிட்டு வரோம். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக சுற்றணும், ஒரு இடத்துலையும் ஓவர்லேப் ஆகாமல் சுற்றணும். சப்போஸ் இப்போ சுற்றும்போது ஒரு சிலவங்க என்ன பண்ணிடுவாங்கனாக்க, சில இடத்துல ஓவர்லேப் பண்ணி சுற்றிடுவாங்க. அது மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஃப்ரேமில் வந்து 2 ஃப்ரேமையும் திருப்பியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடம் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கே நம்ம சுத்தமாகவே போட முடியாமல் இருக்கும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பி நாடாவை கழட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் சுற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றும் போதே கொஞ்சம் கரெக்டாக சுற்றிட்டோம், ஓவர்லேப் ஆகாமல் ஸ்லாண்டிங்காக கரெக்டாக சுற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம சுற்றிட்டு லைட்டாக ஃபிட் பண்ணி பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும், ஒரு 5 ஹவர்ஸ் போல் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.